எனக்கு சித்தப்பா. எனக்கு அம்மா தான் இருக்காங்க, சித்தப்பா தான் செகண்ட். அம்மா தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அம்மா இரண்டாவது திருமணம். சரி. ஆனா அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே பையன் இருக்கான்னு சொல்றதுல உங்களுக்கு சங்கடம். ஆமா, யார்ட்டையுமே இல்ல. உங்களோட அடையாளம் என்ன? உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க யாரு பிள்ளை எப்படி சொல்லுவாங்க? அனாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா இருக்காங்க. எங்க வளர்றீங்க இப்ப நீங்க? நான் சின்ன பிள்ளைங்க பாட்டி கூட தான் வளர்றேன், அம்மா கூட தான் வளர்றேன். எங்க அம்மா கூட இருக்கணும், கொஞ்சம் ஜாலியா பேசணும், எங்க அம்மா முடியல படுத்து உறங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்ப அந்த ஆசையெல்லாம் இல்ல. நான் பாப்பாக்காக தான் போக வளருங்க. பாப்பாங்கிறது யாரு? ரெண்டாவது அப்பாவோட பொண்ணு. ஓ, அந்த பிள்ளை மேல என்ன உங்களுக்கு பாசம்? எங்க அம்மா கூட, எங்க அம்மா நான் பிறந்ததுனால பிறந்திருக்கு. உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என் தங்கச்சியை பிடிக்கும். என் பாப்பா என்கிட்ட தான், நான் அவன்கிட்ட இருக்க மாட்டேன், எங்கள் அண்ணன் வேணும் வந்துட்டா. எனக்கு எங்கள் அண்ணன் தான் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டான். இப்போ நான் தான் வச்சுட்டு, நான் தான் என்கிட்ட தான் இருக்கேன். என்ன அப்படி என்ன அந்த பிள்ளை மேல உங்களுக்கு அப்படி ஒரு பாசம்? என் தங்கச்சி தான், நான் பிறந்ததுக்கு தான் பிறந்திருக்கா. உங்களுக்கு உங்க அம்மா ஒரு நல்ல அம்மாவா இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு அம்மாவா இருக்கீங்க? இப்போ தங்கச்சிக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தாய் இல்ல அந்த பிள்ளைக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல அன்பான அண்ணங்காரன் அம்மா ஆயிடுவான். கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க, அந்த பிள்ளை கல்யாண மாப்பிள்ள பாக்குறீங்க, அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறீங்க. என்னை விட்டா வேற யாரும் பார்க்க இல்ல. உங்க அம்மா பார்க்கல? ஆமா, அவ்வளவுதானே. இந்த தங்கச்சி இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பொண்ணு? எனக்கு என் பாப்பா தான் முக்கியம், வேற யாரும் தேவையில்லை. படிக்க வச்சிருக்கேன், பாப்பா பேர்ல நகை வாங்கிட்டு இருக்கேன். இந்த வயசு உங்களுக்கு? எனக்கு 24. 24 வயசுல தங்கச்சிக்கு நகை சேர்க்கிறீங்க. நல்லா இருப்படா போடா. அம்மா அவங்கள பார்க்கலங்குமே அண்ணங்காரன் அப்படியே அப்பா அம்மா வேணும். இத்தனைக்கும் அவருடைய நேரடி தங்கச்சியும் கிடையாது.